எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த செய்தியாளர்கள் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் கேகேவி அக்ரோ பவர்ஸ் லிமிடெடின் சார்பாக இப்போதைய மேனேஜிங் டைரக்டர் என்ற தகுதியில் உங்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கின்றேன். உங்களில் எத்தனை பேருக்கு பட்டியலிடப்பட்ட கம்பெனி என்பது தெரியும் என்பது எனக்கு தெரியாது. நான் 1974 பிகாம் படித்த காலத்தில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பட்டியலிடப்பட்ட கம்பெனி என்பது மதிப்பு மிக்கது, அனைவருக்கும் பயன் தரக்கூடியது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த திம்மிச்செட்டி என்கின்ற ஆடிட்டர் 74 சொன்ன கனவை 2015 கேகேவி அக்ரோ பவர்ஸ் லிமிடெட் என்கின்ற சென்னை சில்க்ஸினுடைய தாய் நிறுவனத்தின் பெயருடன் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எமர்ஜில் நாங்கள் பட்டியலிட்டோம். 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து நாங்கள் டிவிடெண்ட் கொடுத்து வருகின்றோம். இந்த ஆண்டு 50% டிவிடெண்ட் கொடுப்பதை சட்டப்படியாக நாங்கள் சென்ற வாரத்திலே அறிவித்து விட்டோம். அதை சென்னை பத்திரிகையாளர் கூட்டத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று பெரும்பாலான ஷேர் ஹோல்டர்ஸ் விரும்பியதன் அடிப்படையில் இங்கே ஹால் புக் பண்ணுவதற்கே எங்களுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்தது. அதுக்கு தயாரித்து கொண்டு இன்று தான் எங்களுக்கு நேரம் கிடைத்தது. இப்போது 50% டிவிடெண்ட் மற்றும் 10 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் ஷேர் கொடுப்பது என்பது எல்லாம் ஏஜிஎம் என அழைக்கப்படும் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வருகின்ற 15 நாட்களுக்குள் நடைபெற இருக்கின்றது. ஏஜிஎம் அதை அனுமதித்து விட்டால் உடனடியாக 30 நாட்களுக்குள் அந்த ஷேர் வாங்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த டிவிடெண்ட் கிடைக்கும். 10 ஆண்டு காலமாக சென்னை சில்க்ஸினுடைய இந்த தாய் நிறுவனம் என்எஸ்சி எமர்ஜில் பட்டியலிட்டு தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்து வருகின்றது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் என்எஸ்சி எமர்ஜி சைட்டில் போனீங்கனால அதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கையில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் படித்து பார்த்துருங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. எங்களுடைய கம்பெனியுடைய ஸ்போக்ஸ்மேன் மிஸ்டர் சுந்தர் அவர் இது சம்மந்தமான பதில் சொல்வார். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி. இப்போ நாங்கள் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறதே கேகேவி மீடியா வெஞ்சர்ஸ் என்கின்ற இந்த நிறுவனத்தின் வாயிலாகத்தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பாக டைரக்டர் கம் எடிட்டர் கம் சகலகலா வல்லுநர் திரு பி எலின் மூலமாக நானும் அவரும் சேர்ந்து எங்களுடைய நிறுவனங்கள் கேகேவி 60, என்னுடைய வயது 70, டிகேசி 70 என்ற 2 டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுப்பதற்காக முயற்சி செய்து அது கடைசியில் போய் முடிவடைந்தது. எப்படி முடிவடைந்தது என்றால், என்னுடைய உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் நினைவு கூறுவத்தக்க வகையில் சிற்பிகளின் சிற்பம் என்று ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணோம். டீச்சர்ஸ் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி அது ஜனாதிபதி அவார்டு. அதை பற்றி லெனின் அவர்கள் ஒரு 5 நிமிடம் கதை சொல்லுவார். கேகேவி என்பது கஸ்தூரிபாய் காதி வஸ்திராலயம். நெசவாளியாக இருந்த எனது தந்தை ஒரு ரீட்டைல் கடையாக தன்னை பரிணாமம் எடுத்துக்கொண்டது 1962 3/8/1962 ஆடிப்பெருக்கன்று மதுரையில் இந்த நிறுவனம் துவங்கியது. அது பற்றி அவர்கள் கூறுவார்கள். எங்களுடைய வருங்கால திட்டம் என்ன என்பதை இந்த அவார்டு கிடைச்ச போது சொன்னோம். நாங்கள் ஃபர்தராக நல்ல டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணுவோம். இப்போ சதமடித்த சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு புக்கு நான் ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் போட்டேன். இந்த புக்கு எத்தனை பேருக்கு கிடச்சிருக்குங்கிறது தெரியாது. தேவைப்படுறவங்க நீங்கள் விஜயாபதி பக்கம் கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். அதுபோக நாங்கள் எங்கள் நிறுவனம் வளர்ந்த கதையை அறக்கயிறு என்ற புத்தகத்தில் கூறியிருக்கின்றேன். இந்த சாதனை வரிசையில் கிருஷ்ணமால் ஜெகநாதன் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் ஜூன் மாதம் 16ஆம் தேதி காந்தி கிராமத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நேட்டிவ் பிளேஸான தஞ்சாவூரில் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடினார். 100 ஆண்டுகள் முடிந்து 101வது ஆண்டு அவர் அடியெடுத்து வைத்திருக்கின்றார். 101 ஆண்டுகள் ஒரு பெண்மணி எந்த விதத்தில் அவர் சார்ந்த நிறுவனத்திற்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஏன் உலகத்துக்குமே அவர் என்ன செய்தார் என்கின்ற வாழும் செய்தியை அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றும் நீங்கள் காந்திகிராம் சென்றால் அவரை சந்திக்க முடியும். அதற்கு அடுத்ததாக ஏஎம் ராஜகோபால். நாங்கள் கோவை குமரன் சில்க் என்கின்ற பெயரில் இருந்து தி சென்னை சில்க்ஸ், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பெரும்பாலானவங்க போயிருக்கக்கூடும். இது இங்கிலீஷ் சென்னை சில்க்ஸு, இது தமிழ் சென்னை சில்க்ஸ். இந்த பேர் மாறுறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் ஏஎம் ராஜகோபால். அதற்கு அடுத்ததாக அரசியல் தலைவர்களான நல்லகண்ணு அவர்கள், அவர் 100 ஆண்டை கடந்து விட்டார். முதல்வர் கூட அவருடைய
101வது ஆண்டு பெருமையாக பேசியிருக்கிறோம். இந்த 3 பேரை பற்றிய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் நெக்ஸ்ட் நாங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட். இது வந்து இந்த மீடியா, எங்களுடைய கேகேவி மீடியா வெஞ்சர்ஸ் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய மீடியா கம்பெனிகளை போன்ற அல்ல. அந்த செய்தியை நாங்கள் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். பிடிஐ யூடிஐ மாதிரியெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டிங் ஆர்கனைசேஷனாகவும் இல்லாமல், ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷனும் இல்லாமல், இந்த சமுதாயத்திற்கு உண்மையிலே தேவைப்படுவது என்ன என்பதை மட்டும் கொண்டு செல்லக்கூடிய நிறுவனமாக நாங்கள் வர இருக்கின்றோம். அதனுடைய விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி லெனினையா அவர்கள் கூறுவார்கள். இறுதியாக கேள்விக்கு எங்களுடைய ஸ்போக்ஸ்மேன் சுரேகா சுந்தர் பேசுவார். அவருடைய தந்தையார் வந்து மதுரைக்கு சென்ற போது அவருடைய கசின் பிரதர் வந்து நீங்கள் மதுரையில் கதர்கடை வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னார். அதை பேஸ் பண்ணி இவர் மாஸ்டர் வீவராக இருந்தவர் வந்து ரீட்டெயில் கடை போடலாம் அப்படின்னு சொல்லி 60 ரூபா வாடகையில் அந்த கடையை பிடிச்சாரு. 10 வருஷம் கஷ்டம்தான் அதிகமாக இருந்துச்சு. 73 தான் நாங்கள் இந்த வில்லேஜ் ப்ராடக்ட்ஸ் விற்க ஆரம்பித்த பின்னாடி தான் 1000 ரூபா வியாபாரம் பண்ண முடிஞ்சுது. அப்போ வந்து வியாபார நுணுக்கம் தெரிஞ்சுது. ரீட்டைல் கடையில் எதை பண்ணணுங்கிற காட்டில் பண்ணக்கூடாத சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம். மேற்கொண்டு 10 கதர் கடை வச்சோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் வந்து சென்னை சில்க்ஸ், குமரன் தங்க மாளிகை வந்தது, தங்கம் ஜுவல்லரி, இப்போ வந்து கேகேவி ஈசி கோல்டு அண்டு ஓசன் சஃபையர், இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் அடுத்தடுத்த வியாபார விரிவாக்கத்தில் இருக்கிறோம். அதில் முக்கியமாக நாங்கள் வந்து க்ரீன் எனர்ஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து எல்லாமே இப்போ வந்து லித்தியம் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இப்போ எங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து லித்தியம் பேட்டரிக்கு பதிலாக சோடியம் பேஸ் பண்ணி பேட்டரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட் இன்வென்ஷன் வந்துருக்குது. அது வந்து இது 30 வருஷம் உழைக்குதுன்னா, அந்த சோடியம் பேஸ் பண்ணி வரக்கூடிய பேட்டரி 40 வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது முடிவுகள் வந்தபோது அரசாங்க அனுமதி முறையாக கிடைத்த பின் இதையெல்லாம் தொடங்குவோம். ஓகே, அவ்வளோதானே. வேறு பிடிச்சிருப்பா வேறு ஏதாவது? எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயாவோட எனக்கு ஒரு 6 வருடங்களாக எங்களுக்கு ஒரு சந்திப்பு நடந்தது. அது நம்ம வந்து ஃபிலிம் லைனில் இருக்கிறதுனால வேறு டைப் ஆஃப் ஃபிலிம் எல்லாம் நம்ம பண்ணுறது அப்படின்றது பண்ணும்பொழுது, ஐயாவை மீட் பண்ணும்பொழுது அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுங்களேன் என்னுடைய வாத்தியாரை பற்றி அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு ரிட்டையர்டு வாத்தியார். அவரை போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது கிராமத்துக்குள்ளார அதே பள்ளியில், ஒரே பள்ளியில் படிச்சுட்டு அந்த பள்ளியிலேயே வந்து ஹெட் மாஸ்டர் ஆகி அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி அப்படி இருக்கவங்களெல்லாம் பார்த்து நாங்கள் டாக்குமெண்ட்ரி பண்ணோம். அது சிற்பிகளின் சிற்பங்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தேன். 2023 நேஷ்னல் அவார்டில் அது வந்து எஜுகேஷனல் ஃபிலிம்ன்ற இதில் வந்து பிரசிடென்ட் அவார்டு ஆச்சு. ஐயாவுடைய 5வது தேசிய அவார்டு. அது நீங்கள் பெரும்பாலானவங்களுக்கு யங்ஸ்டருக்கு தெரியாது. அவருடைய 5வது தேசிய அவார்டு. இப்போ பிடிஐயில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஏன்னா இதே பிடிஐ தான் வந்து ஜெயகாந்தனுடைய உன்னைப்போல் ஒருவனை வந்து பெரிய ரெகக்னைசேஷன் எடுத்து வந்து இதே இடத்துல தான் நடந்தது. அப்போது அது ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் கிடச்சது. சத்யஜித்ரேக்கு அப்புறம் வந்து ஜெயகாந்தன் கிடைச்ச ஒரு அவார்டு. அதே மாதிரியா பிடிஐக்கு தெரியும் எல்லாம் நம்ம என்ன வாங்கியிருக்கணும். ஃபர்தராக என்ன பண்ணுறோம்னா, அவர் ஐயா சொன்னது போல் டாக்குமெண்டேஷன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆவணப்படம்ன்றது இல்லாமல் இருக்குது. ஆனால் நமக்கு நிறைய ஆவணங்கள் இருக்குது. நம்ம வட இந்தியாவிலையும் நான் நிறையா போய் சுற்றி பார்த்துருக்கோம். இப்போ கூட ஐயா இன்றைக்கி வந்து நாக்பூருக்கு போகிறாங்க, சேவா கிராமத்துக்கு போகிறாங்க. நாங்கள்லாம் சேவா கிராமத்துக்குலாம் வந்து கிட்டத்தட்ட 17ஆவது வயசுலேயே போயாச்சு. புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணணுன்ற, ஏன்னா மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் தெரியணும், யங்ஸ்டர்ஸ் தெரியணுன்றது தான் அந்த டாக்குமெண்டேஷன் ஒரு இது. அதே போல் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடுன்றதையும் ஐயா தொடங்க போகிறாங்க. ஏன்னா அது மாதிரி இல்லை, சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 2 பேர் கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? 2 பேருக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. அதில் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. அதில் 2 பேரில் ஒருத்தர் வந்து என்னுடைய எடிட்டிங்கில் இருந்தார். அவர் வந்து சிறுவர்களுக்கான கதைகளை எழுதிட்டு அதுக்கு கிடச்சிது. பாருங்க, விஷ்ணுபுரம் சரவணன் ஒருத்தர். அதையும் ஐயா வந்து நான் எப்போவுமே ஐயாவுக்கு ஒரு எனக்கு உந்துகோல் அவராக, நான் உந்துகோல் அவருக்கும் தெரியல. நான் சொன்னேன்னா அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ஒரு ப்ரைஸ் மணி கொடுக்கணும் அப்படின்ற. ஏன்னா ஒரு ப்ரைஸ் மணின்றது ஒன்றும் பெரிய இல்லை, இருந்தாலும் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறோம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து சென்னை சில்க்ஸுடைய அவங்க சந்திரன் சார் வந்து செய்கிறாங்க. அவர் மாத்திரம் இல்லை, எல்லாம் அவங்களுடைய பிரதர்ஸ். சரிகமா பதனிசான்ற மாதிரி 8 அப்படின்றது இருக்காங்க. சரிகமா பதனிசான் மேலே போட்டால் 8 பேர். நாங்களும் 8 பேர், எங்கள் வீட்லேயும் 8 பேர் இருக்கோம். அது மாதிரி அது ஒரு ஒற்றுமையாச்சு. அதனால் ஃபர்தராக வந்து
டாக்குமெண்டேஷன் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கு நாங்கள் கூட இருந்து எல்லா விதமான உதவிகளையும் செய்வோம் என்று சொல்லி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து கேகேவி அக்ரோ பவர்ஸ் அப்படிங்கிறத பற்றி தெரியும். ஆக்சுவலாக சார் சொன்னாங்க, இந்த சென்னை சில்க்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வெளிப்படையாக தெரிகிற விஷயம். ஆனால் கேகேவி அக்ரோ பவர்ஸ் தான் அதோட லிமிடெட் கம்பெனினா இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி மூலமாக தான் நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கான அக்ரோ பவர் அப்படின்னாலே, அக்ரோனாலே அக்ரிகல்ச்சர் அண்ட் பவர்னா எனர்ஜி. இதில் வந்து சோலார் எனர்ஜி, அதாவது என்னெல்லாம் மறுசுழற்சிக்கான இயற்கையான எனர்ஜி இருக்கோ, சக்திகள், எரிசக்திகள் எல்லாத்தையுமே உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இவங்க வந்து சோலார் பிளான்ட்டில் கிட்டத்தட்ட 29.6 மெகாவாட் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இங்கே உற்பத்தி பண்ணி பெரிய கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு கிட்டத்தட்ட 30,000 கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு நம்ம வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மாதிரி இந்த நிறுவனம் வந்து நிறைய விஷயங்களில் ஒரு மரம் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் கிளை பரப்புற மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை கிளை பரப்புறதா தான் இந்த கேகேவி அக்ரோ பவரை நம்ம பார்க்கணும். அது மாதிரி இங்கே செய்ய போகும்போது தான் இந்த கேகேவி மீடியாங்கிறது உள்ள வருது. பொதுவாக சார் சொன்ன மாதிரி என்ன நடக்க போகுது அப்படின்னா, யாரெல்லாம் 100 ஆண்டுகளை கடந்து இந்த இங்கே நம்முடைய சமூகத்தில் 100 ஆண்டுகளை கடந்து சத்தமில்லாமல் சாதனை செஞ்சுருக்காங்களோ அவங்கள ஆவணப்படுத்துறது தான் முதல் முயற்சி. ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த 100 ஆண்டுகளை கடந்து உள்ளவங்கள ஆவணப்படுத்துறதான மிகப்பெரிய முயற்சியை எடுத்து இந்த கேகேவி மீடியா கொண்டு போகும்போது இன்னொரு சில கிளைகள் பரப்ப வேண்டியிருக்கு. ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 ஆண்டுகளை கடந்தவங்கன்ற கான்செப்டே இல்லாமல் போயிடும். ஏன்னா 100 வயது வாழ்ந்தவர்களே இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்றால் இன்றைக்கி மனிதனுடைய வாழ்வியல் சூழல், உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த உணவு பழக்க வழக்கங்கள் ஒழுங்கானதான் மறுபடியும் 100 வயது மக்கள் அடைய முடியும். ஏன்னா ஒரு 15 வருஷம் கழிச்சு இல்லை 100 வயது கடந்தவங்களே இல்லைங்க, நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிறதுக்கான சூழல் வராமல் இருக்கிறதுக்காக கேகேவி மீடியாவோ கேகேவி அக்ரோ பவர் வந்து முக்கியமாக அடுத்த கட்டமாக வந்து இயற்கை சார்ந்த உணவுகளில், இயற்கை சார்ந்த பொருட்கள் மேலே மிகப்பெரிய ஒரு கவனத்தை கொண்டு போகிறோம். அது வந்து இயற்கை உணவுகளாக இருக்கும். அந்த மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாலிஸ்டர் எத்தனை பேருக்கு தெரியும்? பாலிஸ்டர் உடைகள் நம்ம ரெகுலர் அணைகிறோம். ஆனால் அது வந்து அதிகமான யூவியை கிரகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய வெளிச்சத்துலேருந்து எடுக்கக்கூடிய அல்ட்ரா வயலட்டை கிரகிக்குது. அதனால் உடலுக்கு கெடுதல், தோல் வியாதிகள், தோல் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நமக்கு உண்மையிலேயே அந்த பருத்தி ஆடை தான் நம்முடைய உடம்புக்கு தேவையான விஷயம். அந்த 100 வயசு மேட்டர் தான் நான் மறுபடியும் வரேன். அப்போ அந்த பருத்தி ஆடைகளை ரொம்ப அழகாக கொண்டு போகும்போது இயற்கை சார்ந்த, இப்போ நீங்கள் தறி நெய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, தறி நெய்கிறவங்களோட வாழ்வாதாரம் எவ்வளோ இன்றைக்கி வந்து இயற்கையாக தறி நெய்கிறவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதுலேருந்து அவங்களுடைய வாழ்க்கையும் மேம்படுத்துகிற மாதிரி அந்த தறி மூலமாக இன்றைக்கி நமக்கு மறுபடியும் துணியை கொண்டு வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய பிரபல நடிகர்கள்லாம் கூட இந்த காதி மாதிரி உடைகளை வந்து அவங்க வந்து பெரிய ஒரு பிராண்டாக மாற்றி கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி இந்த நிறுவனமும் அதை கொண்டு போகுது. அந்த மாதிரி காதியை கொண்டு போகுது. அந்த காதி இயற்கை சார்ந்த நம்முடைய தறி நெய்கிறவங்களோட உடைகள், அவங்க மூலமாக கொண்டு வரக்கூடிய துணிகளை நம்ம வந்து சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது தவிர முக்கியமான விஷயம் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச பேட்டரி காரு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இது சம்மந்தமாகவும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கு நிறுவனம். அதன் மூலமாக நம்ம என்னெல்லாம் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை இயற்கைக்கு உதவி செய்யலாம், மனிதர்களுக்கு என்ன உதவி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய கொள்கையாக இருக்குது. இதில் கேகேவி மீடியா வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு ஆவணப்படுத்துதல்ங்கிறது, லெனின் சார் வந்து ஒரு லெஜெண்டு. அவங்க வந்து ஆவணப்படுத்துகிற அந்த இதுக்கான தலைமையை ஏற்றுக்கிட்டு நிறைய 100 வயது தொட்ட நபர்கள், சாதனையாளர்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் 5 ரூபா டாக்டர்னு சொல்லுவாங்க, அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் நியூஸாக வரும் அது. ஆனால் அது இருக்கும்போது அவ்வளோ பெரிய சேவையை ஒரு ஆள் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறப்ப அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை கொண்டு போகிறோம். இது இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவையாகவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய உங்கள் மீடியா பீப்புளுக்கே நிறைய தெரியும், நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் சேருது. கெட்ட விஷயங்களுக்கான வியூஸ் நிறையா போகுது. அப்போ நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும்போது அதை நேர்மையாக கொண்டு போய் சேர்க்கிற வேண்டிய விஷயம், பொறுப்பு நமக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அதனால் இது போன்ற நல்ல விஷயங்களை செய்கிற நிறுவனங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது. ஆகவே இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். நன்றி. ஆமாம், காற்றாலையும் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க வந்து சார் 150 மெகாவாட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெகாவாட் போட்டதுக்கு நானும் போய் தான் திருநெல்வேலியில் லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணோம். இப்போ அந்த விட்டுமில் ஓடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வாடிக்கையாளர்களுடைய ஆதரவும் விளம்பரங்களுக்கு கொடுத்த பலம் தான் வந்து ஒரு சென்னை சில்ஸாக இருந்தது வந்து இன்றைக்கி 25 சென்னை சில்ஸ் 50 குமரத்தங்க மாளிகை
வளர்ந்துருக்குது. அந்த சமுதாயங்களுக்கு கொடுத்த அனைத்து வாய்ப்புகளையும் வசதிகளையும் சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கறது தான் இந்த கேகேவி மீடியா வெஞ்சர்ஸ். நான் வந்து ஜவுளி கடையில் வியாபாரம் பண்ணிட்டு பேச பண்ணிக்கலாம். நான் எதுக்காக வாத்தியாரை பாராட்டுறக்காக படம் எடுக்கணும்? வாத்தியாரை நீங்கள் எல்லோரும் பாராட்டணும். நீங்கள் இப்போ க்ரீன் எனர்ஜி பற்றி கேட்குறீங்க. எங்களுடைய நூல் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்திற்கும் டீசல் தயார் பண்ணக்கூடிய நிறுவனத்திற்கும் எங்களுடைய ஷோரூமுக்கும் ஒரு நாள் ஒன்றுக்கு 2.5 லட்சம் யூனிட் பவர் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. இந்த 2.5 லட்சம் யூனிட்டு கவர்மெண்ட்டில் வாங்கினோன்னா எனக்கு 10 ரூபா ஆவரேஜ் காஸ்ட்டு வரும். இப்போ நீங்கள் சொந்த விண்ட்மில்ல எடுத்தோன்னா எனக்கு 8 ரூபாய்க்கு 9 ரூபா தான் காஸ்ட்டு. ஒரு யூனிட் ஒன்றுக்கு 2 ரூபாய் எனக்கு அதில் லாபம் இருக்குது. ஆனால் என்ன பேங்க்காரை நம்பி கடை கொடுக்கணும், அவனுக்கு ஒழுங்காக வட்டி கட்டுறதுல டியூ கட்டி ஆகணும். எனக்கு 150 மெகாவாட் இருக்குன்னு நான் பெருமை பேசலாம். ஒரு மெகாவாட் 10 கோடி, 1500 கோடி ஆச்சா? 1500 கோடிக்கு வட்டி மட்டும் எவ்வளோ? 10%, 150 கோடி வட்டி. மாதம் மட்டும் நீங்கள் 12 கோடி வட்டி கட்டி ஆகணும். அந்த வட்டி கட்டக்கூடிய திறமை, ஒழுங்காக சம்பாரித்து ஒழுங்காக கட்டக்கூடிய திறமை எங்களுக்கு இருக்குது. அதனால நாங்கள் 150 மெகாவாட் போட்டிருக்கிறோம். இத்தனை ஷோரூம் நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து இன்றைக்கி ஆஸ் ஆன் டேட் 40,000 பேர் இருக்கான். கம்மியான சம்பளம், ஆவரேஜ் சம்பளம் வந்து 20,000 ரூபா, லோயஸ்ட் சம்பளம் 15,000 ரூபா, ஹையஸ்ட் சம்பளம் 1.5 கோடி ரூபா. அதுதான் எங்களுடைய நிறுவனத்தினுடைய டோட்டல் பேக்ரவுண்ட். இது வந்து இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகிறதுக்கு ஏன் இப்போ திருப்பூர் மாவட்டம் தெரியுங்க. நான் கேட்க வந்தது வந்து இல்லைன்னா வந்து ஏன் வரணும், சோலாரில் வந்து கவனம் செலுத்தும் போது ஏன்னா நம்ம ஏரியா பக்கத்தில் கிட்டத்தட்ட திருப்பூர் மாவட்டத்திலே அதிக அளவு விண்டு மில் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து திருநெல்வேலி ஆர்வாயினுடைய அந்த சைடு மட்டும் தான் இருந்தது. இன்னைக்கு வந்து இங்கே வந்து தாராபுரம் எல்லா பக்கமும் வந்துச்சு. நம்ம கேட்கறது நீங்க இது மாதிரி வேற வந்து அடுத்தது மீடியாவில் இருக்க நினைச்சு தான் இருக்க சொல்ல வேண்டியதில்லை. ஒரு புள்ளி வச்சா ஒரு கோலம் போட்டு நம்பி நம்ம கேட்கக்கூடிய இந்த விஷயத்துல பண்ணும் பொழுது, இந்த நீங்க வந்து பவர் இதில் பண்ணும் பொழுது நிறைய மக்களுக்கு வந்து நீங்க எந்த மாதிரி பண்ண போறீங்க? இந்த மறு விண்டு மில்ல பொறுத்தவரை சார் எல்லாரும் பணம் போடுங்க, அதைத்தான் சொல்றேன். பொதுத்துறை நிறுவனமாக லிஸ்ட் செய்யப்பட்ட நிறுவனம் பொதுமக்களுக்கே நிறைய பேர் தெரியாது. அப்போ தெரிஞ்சால் இன்றைக்கி வந்து எஸ்எம்இயில் இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மீடியம் என்டர்பிரைசஸாக இருக்கக்கூடிய ஒரு ஷேர் மார்க்கெட்டில் KKVAPOV அப்படின்னு போட்டிங்கன்னா, POW போட்டோன்னா KKV அக்ரோ பவர்ன்ற அந்த ஷேர் ஸ்கிரிப்ட் தெரியும். அதுபடி பார்த்தா அதில் என்ன விலை போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு அதை மக்கள் வாங்க ஆரம்பிக்கும் போது, இது ஆக்சுவலாக ஆல்ரெடி வாங்கி எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்களே தவிர யாரும் விற்க தயாரில்லை. ஏன்னா நல்லா தெரியுது இது கம்பெனி பெருசாக போக போகுது அப்படின்னு தெரியுது. ஆனாலும் மக்களுக்கு இது தெரியணும்னா நிறைய பேர் வாங்கும்போது நிறைய பங்குதாரர்கள் உள்ள வருவாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம் ஒன்று. இன்னொன்று, ஆண்டுக்கு ஒரு தடவை சார் சொன்ன மாதிரி கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக டிவிடெண்ட் கொடுத்துட்டு வர எத்தனை நிறுவனங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவிலேயே மொத்தம் ஒரு 400-300 நிறுவனம் கூட இருக்காது. இந்தியாவில் மொத்தமாக அவ்வளோ பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள். அதில் நம்ம ஒரு நிறுவனம், அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம்னா அது கண்டிப்பாக நம்மளை சொல்ல முடியும். அப்படி ஒரு நிறுவனம் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. டிவிடெண்டுங்கிறது பங்கு ஈவுத்தொகை அது கொடுக்குறாங்க. அது தவிர அவங்களுடைய பங்கு ஷேர் அப்படியே இருக்கும். அது தவிர இப்போ 10 ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீயாக கிடைக்க போகுது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக நான் ஒரு நோட்டீஸாக பேப்பரில் விளம்பரப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம இங்கே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் நல்லது பண்ணிகிட்ருக்கோம், அது நல்லா வளர்ந்துட்டுருக்கோம், இதை நல்லபடியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எடுத்துக்கிட்டோம். இப்போ எங்களுக்குள்ள ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா, எஸ்எம்இ எமர்ஜென்சி இருக்கிறதுனால 156 ஷேர் கொண்ட ஒரு லாட்டாக தான் நீங்கள் வாங்க முடியும். இன்றைக்கி வந்து நீங்கள் 500 600 ஷேர் ப்ரைஸ் போகுதுன்னா நீங்கள் 156 கிட்டத்தட்ட நீங்கள் 70-80,000 ரூபா இருந்தால் தான் அந்த லாட் வாங்க முடியும். இப்போ நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் வந்து அது மெயின் போர்டுக்கு போயிடுவோம். மெயின் போர்டுக்கு போயிட்டோம்னா நீங்கள் ஒரு ஷேர் கூட வாங்கலாம். வெறும் 700 ரூபா வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஒரு ஷேர் வாங்கலாம். நீங்கள் 7000 வச்சுருந்தீங்கன்னா 10 ஷேர் வாங்கலாம். நிச்சயமாக வந்து இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் ரிலையன்ஸு, டாட்டா உட்பட எல்லாருமே வந்து நீங்கள் 200 ரூபா போட்ட ஷேரு 400 ரூபாவோ 800 ரூபாவோ 1000 ரூபாய்க்கு மேலே கிடையாது. அதாவது 5 மடங்கு மேலே போகலை. மலையாளம் ஹாரிசான்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. அந்த இதை பற்றி கொஞ்சம் சொல்லு ராகவண்ணி. மலையாளம் ஹாரிசான் அந்த 1,40,000 ஒரு ஷேர் விற்கிது இல்லை, எம்ஆர்எஃப்னு சொல்லி கம்பெனி இருக்கு இல்லையா, எம்ஆர்எஃப் ஷேர் ப்ரைஸை போய் பாருங்கள். எங்களுடைய லட்சியம் வந்து எம்ஆர்எஃப் மாதிரி எங்களுடைய ஒரு ஷேர் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே விற்கிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் 500 ரூபாய்க்கு தான் இருக்கிறோம். நாங்கள் எங்களோட பின்னாடி வரக்கூடிய எங்களுடைய சந்ததியினர் அல்லது எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஏன்னா அங்கே வந்து பரம்பரையெல்லாம் வர முடியாது. நீங்கள் தகுதி இருக்கணும், அந்த கம்பெனியை ப்ராஃபிட்டபுளாக எடுத்துகிட்டு போகணும். ப்ராஃபிட்டபுளாக எடுத்துகிட்டு போனால் நிச்சயமாக ஒரு ஏட்டா 10 வருஷம் நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டோம். 10 வருஷமாக தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டோம். நாங்கள் 320 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ண ஷேரு இன்றைக்கி வந்து 500 ரூபா வைக்க. ஷேர் பற்றி கொஞ்சம் சொல்லுவார் ராகவன், அதை பற்றி சொல்லு. நீ பேசி பழகுப்பா ப்ரெஸ் மீட்டில். இந்த பேசு எல்லாம் கேட்கும்.
ஸோ ஷேருன்றது பங்கு சந்தையில் வந்து எல்லாருமே ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்கு எவ்வளோ ரூபாய் இருக்கவங்களோ ஷேருக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அதோட கம்பெனியில் வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி மேலும் மேலும் பெருகிட்டு இருக்கு. சேஃபர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபா விற்குது. இன்றைக்கி ஒரு சில ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷன்லேயே எடுத்துக்கோங்க, நிறையா 100 ரூபா விற்ற ஸ்டாக் இன்றைக்கி 500 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கு. ஸோ 5 பங்கு 6 பங்கு ரிட்டர்ன் தருது. எப்படி தராங்கன்னா, பப்ளிக் கிட்ட பணத்தை வாங்கி அதை அவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி டிவிடெண்டாக அவங்க கொடுத்து ஷேர் அவங்க விற்றாங்கன்னா அதுக்கும் அவங்களுக்கு மேலே காசு கிடைக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது இன்றைக்கி காலகட்டத்தில் விலைவாசிக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இது வந்து பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் 2 இருக்குது. ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லி வரும், அதுக்கு பேர் வந்து பிரைமரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்டில் அவங்க கோட் பண்ணுற பேஸ்க்கு நீங்கள் வாங்கலாம். அதை காட்டில் கூடவும் லிஸ்ட் ஆகும், குறைச்சும் லிஸ்ட் ஆகும். நாங்கள் 10 வருஷம் 320 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ண ஷேரு நாங்கள் 1100 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ இன்றைக்கி வந்து 600 ரூபா வந்திருக்குது. ஆனால் நிச்சயமாக வந்து நாங்கள் ஹாரிசன் மாதிரி எங்கள் ஒரு ஷேர் வந்து 1 லட்ச ரூபா விற்க போகும். அது எப்போ நடக்கும், மார்க்கெட் வந்து எங்களை எப்படியெல்லாம் ரெகனைஸ் பண்ணோம், அதுக்கு மீடியாலாம் எப்படி ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு எனக்கு கேரளாவில் கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. 1000 crores மேலே இருக்கக்கூடிய கம்பெனிகள் நீங்கள் அனைவரும் கூகுளில் ஜிபிடி போட்டிங்கனாலே வரும். எம்பிஏ அவார்ட்ஸ்ன்னு கொடுத்தான். ஏன்னா மலப்புறமாக மல்டி பில்லியனியர் அவார்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தான். ஒரு 1 கிலோ சில்வரில் அந்த அவார்டு பண்ணி கொடுத்தாங்க. அதில் அவங்க 3 நாள் வந்து அந்த அவார்டு கொடுக்கறதுக்கான கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதில் எனக்கு சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால், கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அங்கே பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு 2000 மீடியாவுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணாங்க, 2010 எவ்வளோ செலவு பண்ணா, 2025 எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா செலவு பண்ணதுக்கும் இம்பேக்ட் கொண்டு வந்ததுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா, அதை ஒருத்தன் வந்து பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணான். அதில் எனக்கு பிடிச்சதுனால தான் நீங்கள் பணம் கொடுத்து விளம்பரம் பண்ணுறதை காட்டிலும் பை வேர்ட் ஆஃப் மவுத்து நீங்கள் எவ்வளோ ஜென்யூனாக பண்ணுறீங்க. பத்திரிகையாளர்கள் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் பதில், உண்மையான பதிலை சொல்லி அதை செய்தியாக கொண்டு சென்றால் நீங்கள் மல்டி பில்லியனர் அவார்டு வாங்கலாம். அப்படின்னா அந்த அவார்டு கொடுத்தவங்க எனக்கு சொன்ன செய்தி, அந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் கூட்டமும் இதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியும். ஐயா நீங்கள் விருது நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பேசுனீங்கல்ல 21, அதை சொல்லுங்கள். இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயம் வந்து மக்களுக்காக சேர வேண்டியது தான். அதில் வந்து என்ன பணம் வரும் என்கிட்டே சொல்லுவார், சாதாரண சொல்லுவார், துட்டு வருமா அப்படின்வார். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா துட்டு வருதோ இல்லைங்களோ அது நம்ம மக்களுக்காக செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதுனால தான் நான் வந்து இவர் கூட சேர்ந்துருக்கேன். அதே மாதிரியே டாக்குமெண்ட்ரி பண்ணும்பொழுது கூட நமக்கு என்னென்னா, நான் மாத்திரம்தான் பண்ணணும்னு ஒன்று அவசியம் இருக்காது, மக்கள் செய்யணும். அதே அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் செய்யணுன்றது தான் ஒரு விஷயம். ஏன்னா அந்த கண்டினியூட்டி வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சி வந்து இங்கே ரொம்ப இல்லைன்றது தான் எனக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட்டுன்றது மாறி மாறி வரும். நான் எல்லா இதுலேயும் இருந்திருக்கேன், இன்ஸ்டியூட்லேயும் இருந்திருக்கேன். அது கான்ட்ராவர்ஷியல் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க செய்ய முடியாத இவங்க செய்கிறாங்கன்றது தான் ஒரு விஷயம். அதுக்கு ஒரு பெரிய இது வந்து இது மாதிரி ப்ரெஸ்ஸு, அதுவும் நீங்கள் அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் வந்து ரொம்ப அருமையான விஷயம். இவருக்கு தெரிஞ்சதை விட அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. நீங்கள்லாம் வந்து கூட இருந்து அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்களா, அதுக்குண்டான வழியும் அவர் செய்கிறார். அதுக்காக எல்லாமே செய்யணும், உங்களுக்கு தெரியும். அதான் ரொம்ப ஒரு தனித்துவமான தனித்துவமான ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரை உருவாக்குற ஒரு மீடியாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எங்களோட படைப்புகள் எல்லாமே வந்து இந்த சமூகத்தில் ஒரு நல்ல விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். சார் அடுத்த காலம் சார், எங்கள் கை காசு போகக்கூடாது, நோ ப்ராஃபிட் நோ லாஸாக வரணும். கை காசு போச்சுன்னா அப்புறம் நான் அப்போ எல்லாத்துக்கும் எல்லாமே எங்களுக்கும் 23 எங்கள் வாத்தியாருக்கு நான் படம் எடுத்தேன். எனக்கு அது மூலிமா இம்பேக்ட் வந்தது கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் எனக்கு மறைமுகமான வியாபாரம் கிடைச்சது. அந்த இம்பேக்ட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஐபிஎம் அனலிட்டிக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் வேண்டியது இருக்குது. அது 1.5 கோடி கொடுத்து வாங்கி அந்த
கேமரா இப்போ பார்த்து எப்போ இப்போ எப்போ இப்போ பாருங்க அந்த டாக்குமெண்ட் நான் சினிமா டைரக்டர் நடிகர் அல்ல. ஏன்னா அவர் எமோஷனலாக கேள்வி கேட்டாரு, அதனால எமோஷனலாக சொல்ல வேண்டியது. டாக்குமெண்ட்ரி பண்ணும் பொழுது அவர்கிட்ட முதல்ல சொன்னது கேமரா பார்க்க பல டாக்குமெண்ட்ரிஸ் பண்ண போறீங்க எனக்கு பின்னாடி இந்த மீடியாக்குள்ளார இந்த கேகேவியும் எல்லாம் சேர்ந்து. அதுக்கு முதல்ல நான் என்ன சொன்னேன், கேமரா ஹையர் பண்ண வேண்டாம், கேமரா வாங்கிடுவோம் அப்படி சொன்னேன். அவர் கேமரா பற்றி ஒன்றும் தெரியாது, எங்கே வாங்கணும் சொல்லுங்க அப்படின்னு. சென்னையில் ஏன் கோயம்புத்தூரில் கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு. அங்கே போன உடனே 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கேமரா வாங்கிட்டார். இப்போ அந்த கேமரா மட்டும் இல்லை, அதை எடிட் பண்ணுறதுக்கான லேப்டாப் சேர்த்து வாங்கிட்டார். ஏன்னா எங்கள் பேசிக்காக இருக்குது பாருங்க. எங்கள் டைரக்டர் பீம்சிங் அந்த காலத்தில் கடன் வாங்கி புத்தா பிக்சர்ஸ்ன்னு ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணார். வாங்கின உடனே அந்த கடனில் முதல்ல மூவியோலான்ற ஒரு அந்த மிஷினை வாங்கிட்டார். எடிட்டிங் ஒரு மிஷினை வாங்கிட்டார். எல்லோரும் சொன்னாங்க என்ன இது புத்திசாலித்தனமாக வேலை பண்ண மாட்டேங்கிறாரு, போய் மூவியோல எடிட்டிங் வாங்கிட்டார். அந்த மூவியோல இன்னும் இருக்குது. 1956 ஸ்டார்ட் பண்ண புத்தா பிக்சர்ஸ் இன்னும் இருக்குது அந்த மூவியோல. அதுவே ஒரு ஆவணப்படுத்த வேண்டியதுதான். அந்த புத்தா பிக்சர்ஸ் நாங்களும் சேர்ந்து தான் இந்த சாதனையாளர்கள் சதமடித்த சாதனையாளர் 3 டாக்குமெண்ட்ரியும் நான் புத்தா பிக்சர்ஸும் கேகேவி சேர்ந்து தான் பண்ண போறோம். நீங்க எல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, நிறைய ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க எல்லாம் வந்தீங்களா ரொம்ப நல்லதுதான். ஏன்னா எப்படி ப்ரோமோட் எல்லாம் பாப்பா அதிகம் பாப்பா அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கினாலே பக்கத்துல தான் நிக்கிறேன். மீடியா இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதோட ரோட் மேப் கேக்குறீங்க. அதாவது இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகுதுன்னு கேக்குறீங்க. எடுத்தோன்னு இப்போ டாக்குமெண்ட்ரியில் ஆரம்பிக்கிறோம். இன்னும் சில விளம்பரங்கள் சார்ந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான யுக்திகள் இருக்கு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கலாம், அது மாதிரி என்னென்ன செய்யலாங்கிறதுக்கான திட்டங்கள் இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, கிளாரிண்டான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்தாங்க. எவ்வளோ பேருக்கு தெரியும்? எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்க? கிளாரிண்டான்னு ஒரு புக்கே வந்திருக்கு. ஒரு மராட்டியில் இருந்த ஒரு சிறு பெண்ணு, பிராமண பெண்ணு, கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆகி ஃபஸ்ட்டு சேப்பிள் கட்டினவங்க இந்தியாவில் அவங்க தான். நம்ம ஊர் தஞ்சாவூரில் இருக்கு. சேப்பல் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அந்த கிளாரிண்டாவை பற்றி டாக்கு ட்ராமா நான் இதை பற்றி விளக்கி பசங்களுக்கெல்லாம் சொல்லி நானே எடுக்கக்கூடாது, மற்றவங்களும் எடுக்கணும். எடுத்தால் அதனுடைய ரிசல்ட் என்ன பாருங்க. இப்போ நான் வாங்கின அவார்டு இவரும் வாங்கினார். நான் எப்பவுமே விற்றுடுவேன் அவார்டெல்லாம். விற்றுட்டா அதுலேருந்து 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் எனக்கு இந்த சில்வர் மெடல். என்னடா இது ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னா, இவர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் விற்காதீங்க நான் வாங்கிக்கிறேன் பாருங்க. அது மாதிரி ரொம்ப அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு சொன்ன உடனே அதை உடனே நிறைவேற்றுறாரு. இப்போ பாருங்கள், நேராக வந்து நாக்பூர் போகிறார், சேவா கிராமத்தை பார்க்குறாரு. இது வரைக்கும் பார்க்கல அப்படி சொன்ன உடனே நான் சொன்னேன், அங்கே அது மாத்திரம் இல்லை, இந்த ரூம்ஸை பற்றி போய் பார்க்க போகிறாரு. அங்கே எப்படி தறி பண்ணுறாங்க, எவ்வளோ இதில் வந்து சர்க்கா நூற்றுட்டு இருக்காங்க, அதில் வாங்கின அந்த காதி தான் இதெல்லாம். நான் சும்மா சொல்லிட்டு மாத்திரம் இருக்கிறல, அங்கே வாங்கின அந்த காதி தான். அங்கே வாங்கி அங்கேயே தச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த பேசிக்கான ஒரு விஷயம் வந்து இருக்குது பாருங்கள், யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்ற ஒரு விஷயம் அந்த காதியில் இருக்குது பாருங்கள். அதை வந்து கேகேவி வந்து எப்போ பண்ணியிருக்காங்க, எந்த ஏஜில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவங்க. அதுவும் சாதாரண ஒரு அந்த கடை, அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நாங்கள் இன்னும் அந்த டாக்குமெண்ட்ரி கண்டினியூஸாக வரப்போகுது. அந்த கேகேவி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அவர் அந்த வயசில் வந்து அந்த கடையில், சின்ன கடையில் எப்படி போய் படுத்துட்டு இருந்து எப்படி பண்ணாங்க, அந்த கடை இன்னும் இருக்குது. அந்த கேகேவியில் ஸ்டார்ட் பண்ண அந்த கடை. எல்லாரும் காந்தியை மையப்படுத்தியே எல்லாரும் செய்து கொண்டிருந்த பொழுது முதல் முறையாக கஸ்தூரிபாவை மையப்படுத்தி அதுதான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் கஸ்தூரிபா காதி வஸ்திரம். எல்லாருமே காந்தி போது அந்த அவருக்கு பின்னால், அந்த வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கா அப்படிங்கிறத அந்த பெண்ணை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டது அந்த கஸ்தூரிபா காதி வஸ்திராலயம். அதோட லெகசியை, அதோட பாரம்பரியத்தை முழுமையாக பாதுகாத்து இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்து இன்னைக்கு கேகேவி அக்ரோ பவர்ங்கிற ஒரு பெரிய லிமிடெட் கம்பெனியாக்கி, இவ்வளோ பெரிய சென்னை சில்க்ஸுங்கிற ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதில் இத்தனை பேருக்கு வேலை கொடுத்து அவர்களுடைய குடும்பங்களை மகிழ்ச்சியாக வச்சிருந்து, அதற்கு பிறகு இந்த சமூகம் எனக்கு கொடுத்துருக்கு, அதை நான் திருப்பி கொடுக்கணுங்கிற வகையில் தான் இந்த கேகேவி மீடியாவாக இருக்கட்டும், கேகேவி அக்ரோ பவராக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய லாபங்களை ஈவுக்குத்தொகை கொடுத்தது போக மிச்சத்தில் இன்னைக்கு சமூகத்துக்கு திரும்பி செய்யணும்னு தான் இந்த மாதிரி நல்ல ஒரு அற்புதமான டாக்குமெண்ட்ரி, ட்ராமா சார் சொன்ன மாதிரி, அது தவிர உணவு விஷயத்தில், உடைகள் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே புதுமையையும் அதே சமயத்தில் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிறது தான் இந்த கேகேவி அக்ரோ பவரோட மிகப்பெரிய, கேகேவி மீடியாவோட மிகப்பெரிய இலக்காக இருக்க போகுது.
எது சந்தைப்படுத்து? மின்சார வாகனம். இது வந்து எதிர்கால திட்டமாக இருக்குது. மின்சார வாகனங்கள் இப்போ வந்து இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து புது புது ஐடியாஸோடு வராங்க. இப்போ இந்த கேகேவி மீடியா ப்ளஸ் கேகேவி வெஞ்சர்ஸ்னு ஒரு இருக்குது. அது எப்படி நான் பண்ண போகிறோன்னா, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து ஐடியா இருக்கும், ஏதாவது செஞ்சிடலாமான்னு இருக்கும், ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, POC, அது பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கொண்டு போக முடியாது. அதற்கு உதவுவதற்காக இந்த நிறுவனம் பண்ண போகுது. அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்ஸுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி அவங்க அந்த நிறுவனத்தை மேலே கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்குறது தான். அதில் வந்து பைக்கு, இப்போ வந்து பைக்கோட தேவைகள் நிறையா இருக்குது இல்லையா, உங்கள் பேட்டரி வெஹிக்கிளுக்குமே நிறைய கான்ட்ரவர்ஷியல் இருக்குது. பேட்டரிஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இருக்குது. 7 வருஷத்துக்கு அப்புறம் 2030 பேட்டரியோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் நிறைய ரீயூசபிள் பேட்டரி, இன்னும் 30 ஆண்டுகள் ஒர்க் பண்ணக்கூடிய பேட்டரியை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா உண்மையாக அந்த வெஹிக்கிளோட பயன்பாடு நிறைய ஆகும். நம்ம எரிசக்தி மூலமாக, நம்ம டீசல் பெட்ரோல் மூலமாக நம்ம இப்போ வெளியிடக்கூடிய கார்பனோட அளவு குறையும். அப்போ நமக்கு வரக்கூடிய மூச்சு பிரச்சனைகள் குறையும். ஒரு செயல் மிகப்பெரிய பல்வேறு விளைவுகளை உருவாக்கும், நல்ல விளைவுகளை உருவாக்கும். அதனால இந்த மாதிரி எதெல்லாம் சமூகத்துக்கு நல்லது செய்தோ அந்த மாதிரி தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதையும் கேகேவி பண்ண போகுது. சார் 10 வருஷமா ஷேர் வச்சிருக்கு 320 ரூபா, ஷேருக்கு பார்த்தா 580 ரூபாயில் நிற்கிது. ஆமாம், 1000 ரூபா வரட்டு, நீ கேட்டோடனே எல்லாத்துக்கும் அடிச்சு விட்டுறலாம். இல்லை, சில நிறுவனங்கள் இப்போ இங்கே ஆரம்ப நிலையில் இல்லை, இது சொல்லிடலாம். உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னு சொல்லி பிரைமாஸ் ஃபார்மாசிட்டிக்கல், அது என்ன கம்பெனிக்கு செந்தில்? வாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். பிரைமாஸ் பயோசைன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய நிறுவனங்கள் ஃப்ளோட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பிரைமாஸ் சொல்லி ஒரு கம்பெனி வந்து பெருந்துறையில் இருக்குது. அவங்க 2 பேரும் டாக்டரேட் வாங்கினாங்க, IITலையோ அண்ணா யூனிவர்சிட்டிலையும் வாங்கினாங்க. அவங்க பண்ணது வந்து ஒமேகா 3ன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு மாலிகுலர் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாலிகுலர் வந்து பொதுவாக மீன் எண்ணெயில் கிடைக்கக்கூடியதை இவங்க வந்து கடல் பாசியில் எடுத்தாங்க. அவங்களுக்கு நான் ஒரு பணம் கொடுத்துருக்குறேன். கோகனஸ் சென்டருடைய ப்ரொமோட்டர் லட்சுமி நாராயணன், நாங்கள் 2 பேர் பணம் கொடுத்து அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு 3 வருஷத்தில் 3 மடங்கு பண்ணிருப்பேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க ராகவன். பேலன்ஸ் ஷீட் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். பார்த்துங்க, அதுதான் ஸ்டார்ட் அப்னுடைய 3 ஆண்டு கால ட்ராக் ரெக்கார்டு. அப்படி இருந்தால் அடுத்து நான் பணம் போட முடியுமா? இல்லை, நம்பிக்கைக்குரிய நிறுவனங்களாக இருந்தால் அதோட நாங்கள்லாம் இருக்கோம். நிறைய இளம் குழுக்கள் இருக்காங்க. குழுக்கள் அதை எவால்வேட் பண்ணுறோம், அனாலிசிஸ் பண்ணி தான் பண்ணுறோம். தேனி இது 1962லேருந்து 73 வரைக்கும் எங்கள் கடையில் 1000 ரூபாய் கூட வியாபாரம் நடக்கலை. சோத்துக்கே லாட்ரி, ரேஷன் அரிசி கூட வாங்குறதுக்கு, ரேஷன் வாங்குறதுக்கே எங்களுக்கு பணம் இல்லை. 73ல் இப்போ இருக்கக்கூடிய நெடுமாறன் அவர்கள் வந்து கடையை திறந்து வச்சு அந்த கடையில் தான் எங்களுக்கு 1000 ரூபாய் வியாபாரம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த 1000 ரூபாய் வியாபாரம் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய 192 நேதாஜி ரோட்டில் ஆரம்பித்தது. அந்த கடையினுடைய ஃபஸ்ட் கஸ்டமருடைய பையன் தான் இவர். அவர் போன வருஷம் வரைக்கும் உயிரோடு. திருப்பூரில் கிடையாது, மதுரை தான் ஃபர்ஸ்ட். கேகேவி மதுரை தான். கேகேவி மதுரை.